அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இது நம்மளோட டிஸ்க்ளைமர், படிச்சுக்கோங்க. நம்ம ஒரு கலந்தாய்வு டிஸ்கஷன் வித் ப்ராக்டிக்ஸ் செஷனாக கொடுக்க போகிறோம். February 22 வந்துட்டு நமக்கு துவங்குது. இது 3 month டிஸ்கஷன் டைமிங். இது வந்து பெய்டு தான். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம், லாபம் எடுத்து விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இதை கலந்துக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணணும். ஆப்ஷன் பிரீமியத்தை எப்படி மார்க்கெட்டோடு ஒன்றி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கறது தான், உங்களை பார்க்க வைப்பது தான் இந்த டிஸ்கஷனோடைய முக்கிய நோக்கமே. அதனால் நீங்கள் இப்படி ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் பண்ணலாம், இப்படி ட்ரேட் பண்ணால் இம்பேக்ட் பண்ணலாம், இவ்வளோ சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இந்த டிஸ்கஷனில் இருக்காது. மார்க்கெட்டை ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் உங்களை அப்போது மார்க்கெட்டை பார்க்கக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கணும். சிலர்லாம் வேலைக்கு போயிட்டு நம்ம வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிப்பாங்க. கண்டிப்பாக முடியவே முடியாது. மார்க்கெட் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் இதை பற்றி இருக்கும். இதில் வந்துட்டு பை அண்ட் செல் கண்டிப்பாக இருக்காது. இந்த இடத்துல பண்ணுங்க அப்படின்ட்டு ரெக்கமெண்டேஷன்லாம் கண்டிப்பாக இருக்காது. அதனால் அதனை எதிர்பார்த்து கலந்து கொள்ள வேண்டாம். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மார்க்கெட் பார்த்திங்கன்னா காலையில் 22,847க்கு ஓப்பன் பண்ணதுமே கீழே 22,814 நியர்பை வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பன். நேற்று க்ளோசிங்கில் இருந்து நெகட்டிவ் ஓப்பன் கிடச்சதுமே இவ்வளோ தூரம் ஏற்றம், நல்ல ஒரு ஏற்றம் கிடச்சிது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் கவரிங் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அதை வந்து கண்டினியூட்டி பண்ணல. அதற்கு காரணம் வந்து நேற்று கட்டப்பா ஸ்ட்ரைக் 22,900ம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 22,950 கட்டப்பா ஸ்ட்ரைக்காக ஒர்க் ஆனாங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது காலையில் 9:26க்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டு. எந்த ஸ்ட்ரைக்குனா 22,900. இங்கே 22,900 உன்னிப்பாக கவனிங்க. இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்குது. அப்போது 900 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னா 144. புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னா 97. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது எதற்காக அப்படின்னா 22,900 என்னது செய்ய வேண்டும் என்று. அதாவது 900 காலும் புட்டும் 22,900 என்னோடது அப்படின்னு சண்டை போட போகிறாங்க. அப்போது இந்த இடத்துல உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஒரு முக்கிய பாயிண்ட்ஸ். இது வந்துட்டு இப்படி இருந்தாலும் இப்படி அப்படின்ட்டுலாம் இல்லை. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ரிசர்ச் பண்ணுங்கள். இது ரிசர்ச்சுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். 144 ரூபாய் ஹை வச்சுருக்காங்க. யார்? 900 புட். யாரோடது அப்படின்னா நமக்கு 900 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 45. அப்போது 145ஐ இவர்கள் என்ன பண்ணலை, கடக்கவில்லை. இவங்க போட்டியாளர். அப்போது 145 விசஸ் 97. அப்போ இதை வந்துட்டு, ஆனால் அதே சமயம் கால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 97க்கு கீழே 82 வச்சுருக்காங்க. அப்போ இவங்களோட ஹை 113 வச்சுருக்காங்க. காலோடைய ஹை 113. அப்போது புட் ஆப்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா 118 லோ. இப்போ இந்த சினாரியோவில் சப்போஸ் 22,900 புட் 145க்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைந்து இந்த லோவை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பே அமையலை அப்படின்னா மார்க்கெட்டை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 22,900க்கு கீழேயே வணிகம் நடைபெற மாதிரி மாற்றிருப்பாங்க. அப்போ இங்கே என்ன அர்த்தம்? மார்க்கெட்டை 22,900 புட் ஆப்ஷன் 900 கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பை இங்கே இழந்துள்ளது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு இங்கே தென்படுது. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த ஸ்க்ரீன்ஷாட் 22,850. $850 கால், இது புட். இவங்களோட ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்னு பார்த்தா 176. யாரோடது? காலோடது. புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 78 ரூபாய். இவங்க பாருங்கள், புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன்
இவங்க லோ 105 ரூபாய், கால் ஆப்ஷனுடையது வந்துட்டு புட் ஆப்ஷன் 118 ரூபா ஹை வச்சுருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் பிஇபி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இது 100 பாயிண்ட் வித்தியாசம். அப்போ 50 பாயிண்ட் அப்படின்னா 128 ப்ரீவியஸ் க்ளோஸ் பிஇபி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதை. ஆனால் இந்த இடத்துல இவங்க சந்திப்பாங்க அப்படிங்கிறத இங்கே பொருள் 176 178க்கு சண்டை போட்டால் 128ல் சந்திப்பாங்க. ஆனால் நம்மளுக்கே தெரியும் ஏடிஎம் நேற்றைய க்ளோசிங் அப்படிங்கிறது ஒரு 120ன்ட்டு. அப்போது இவங்க 120 அப்படிங்கிற ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ப்ரைஸை இவங்க தாண்டலை. லோ பார்த்திங்கன்னா 95 இவங்க வச்சுருக்காங்க. இவங்களுடைய லோ வந்துட்டு 850 காலுடைய லோ வந்துட்டு 105. அப்போது இந்த இடத்துல நமக்கு 22,850 சண்டை போடுறாங்க. இங்கே கால் புட் விலை என்னவாக இருக்கும்னா சமமாக இருக்கும். இப்போ இந்த சமமாக இருக்கும்போது புட் ஆப்ஷனுடைய விலையை விட, ஹையை விட, எல்டிபியை விட, ப்ரீவியஸ் க்ளோஸை விட கால் என்னவாக இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்குது. அப்போ இந்த 118க்கு மேலே நிலை பெறும்போது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசுகிறக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நைஸாக பேசலாம், சக்கரை தண்ணி மாதிரி பேசலாம் அப்படின்னலாம் சிலருக்கெல்லாம் தோணலாம். ஆனால் இப்போ நம்ம பேசுகிற விஷயத்த லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான் இதை முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறோம். அதனால் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது நானும் கூட பண்ணலாம் அப்படின்னால பலருக்கு தோணும். ஆனால் தோன்றவங்கனால என்ன பண்ண முடியாது, ஆய்வு பண்ண முடியாது. யாரெல்லாம் இந்த விஷயங்களை லைவ் மார்க்கெட்டில் கொண்டு போய் பார்க்கலாம், அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னலாம் தோணுதோ அவர்களுக்கு மட்டும்தான் இது புரிஞ்சுக்க முடியும். அப்போது 22,900 புட் ஆப்ஷன் என்ன பண்ணல, கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸை வின் பண்ண முடியலை. அப்போ மார்க்கெட் எப்படி கீழே போக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு பார்க்கணும். அப்போ 850 கால் புட்டோட ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தால் 900 புட் ஆப்ஷன் படி மார்க்கெட் கீழே போகக்கூடியதை தடுக்கிறாங்க. 850 கால் 850 புட்டோட ஹைக்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட் எப்படி கீழே போக முடியும்? அப்போ மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது கால் ஆப்ஷனுடைய செல்லருக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய இடமா இருக்கணும். மார்க்கெட் கீழே டவுனாக இருக்கும்போது, டவுன் ஓப்பன் போது, அப்போ இந்த கால் செல்லர் என்ன இம்பேக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இது 9:27க்கு எடுத்த ஸ்க்ரீன்ஷாட். இங்கே 850 காலும் 850 புட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 104 ரூபா புட் ஆப்ஷன், 110 ரூபா கால் ஆப்ஷன். அப்போ ஒரு 107 ரூபாய்க்கு மீட் பண்ணலாம். சரி, பகுதி 6 ரூபா பண்ணால் 3 ரூபா, 107 அப்போது 22,850 புட் ஆப்ஷன் வின் பண்ணணும் அப்படின்னா காலுடைய எல்டிபிக்கு மேலே இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நிலை பெற்றாளுகளா அப்படிங்கிறதான் பொருள். அதுக்கு புட் ஆப்ஷனும் இடம் கொடுக்கல. 22,900 புட் என்ன பண்ணலாம், 130 ரூபா தான் இருக்கிறாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 30% அப்படிங்கிற இடத்துலையும் இருக்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்காங்க. இது பாருங்கள், 10-11 9:27க்கும் 10-11க்கும் 22,900 பாருங்கள். புட்டோட ஹையை தாண்டுறாங்க, புட்டோட ஹையை கிராஸ் பண்ணுறாங்க, தன்னுடைய ப்ரீவியஸ் க்ளோஸை தக்க வைக்கிறாங்க. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுறாங்க, 174 ஹை போகிறாங்க. புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனுடைய லோ 82க்கு கட் பண்ணி 59 போகிறாங்க. அடுத்தது இது 950 கால் புட், இது 10-11க்கு எடுத்தது தான். இங்கே பாருங்கள், கால் ஆப்ஷன் லோ 118 ரூபா, புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ், கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 119, புட் ஆப்ஷனோடது 119. அப்போ இவங்க 2 பேர் சண்டை போடுறாங்க. அப்போ இவங்களுடைய ஹை லோ நம்மளுக்கு முக்கியம். இப்போ புட் ஆப்ஷனுடைய ஹை 173, கால் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டாங்க 143 ஹை வச்சுருக்காங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது 120க்கு ட்ரேட் நடக்கிறாங்க. லோ பாருங்கள், புட் ஆப்ஷனுடைய லோ 77, கால் ஆப்ஷனுடைய லோ 62. அப்போ இந்த 62 அப்படிங்கிறதும் இந்த 173 அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், இவங்க தான் சூனியமச்ச ஸ்ட்ரைக், இதுதான் கட்டப்பா ஸ்ட்ரைக்.
10:24க்கு கால் ஆப்ஷனுடைய ஹை 180, புட் ஆப்ஷனுடைய ஹை 173, புட் ஆப்ஷனுடைய லோ 60, கால் ஆப்ஷனுடைய லோ 62.50. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஹராமி ஸ்ட்ரைக், அதாவது இவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வர மாதிரி ஸ்ட்ரைக்காக அமைஞ்சிருச்சு. அப்போது 22,950 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய ஹைக்கு மேலே நிலை பெற வரதான் மார்க்கெட் என்ன பண்ண முடியும், அப் ட்ரெண்ட் கொடுக்க முடியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2336, அது 23,036 இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர், வீக்லி ஃபியூச்சர் என்ன விலை இருக்காங்கன்னு நீங்கள் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். இது 61, 172, 110 ரூபாய் அதிகமாக இருக்காங்க கால். அப்போ என்ன அர்த்தம், 23,060 அப்படிங்கிற இடத்துல வீக்லி ஃபியூச்சர் ட்ரேடு நடந்துட்டுருக்கு. அப்போ 23,036 24 பாயிண்ட் ப்ரீமியத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாச்சு. அடுத்தது 10:39 23,050 கால் 50 புட் எவ்வளோக்கு மீட் பண்ணுறாங்க, 103 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. அடுத்தது 11 மணி, இது வந்து பார்த்திங்கன்னா 22,950 கால் 950 புட்டு தான். ரெண்டு பேருமே என்ன விலைக்கு இருக்காங்க, கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு இருக்கிறாங்க. அப்போது இந்த இடத்துல என்ன ஆகுதுங்க, புட் ஆப்ஷனுடைய ஹையை கால் ஆப்ஷன் தாண்டி நிற்க முடியாமல் மார்க்கெட் என்ன பண்ணிட்டாங்க, வாலட்டைல் பண்ணிட்டாங்க. இந்த நேர் தான் புரிச்சுக்கணும். அப்போ இந்த மாதிரி சமயத்தில் தான் உங்களுக்கு லோலிருந்து இன்க்ரீஸும் ஹையிலிருந்து ஃபாலும் ஸ்பீடாக நடந்திருக்கு வாலட்டைல் செஷனில். அப்போ 22,950 வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க மார்க்கெட்டை. ஹோல் மார்க்கெட் இன்றைக்கி ஃபுல்லாகவே அவங்க கண்ட்ரோல் பண்ணனால தான் மார்க்கெட் இதற்குள்ளேயே ஜிக்ஸாக் மூமெண்ட்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா மார்க்கெட் அந்த டயத்தில் பாருங்கள், ஏறி போன மார்க்கெட் அப்படியே ஒரு ஃபால். அடுத்தது 11:10 இங்கே பாருங்கள், 22,950 கால் புட் கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு மீட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் 23,000 வந்திருக்காங்க. 23,000 கால் புட் 94 ரூபாய்க்கு மீட் பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு 100 ரூபாய் இருந்தது, 10 ரூபாயை காணோம், கிணத்த காணோம் அப்படிங்கிறதும் கரெக்டாக 23,000 காலில் அழகாக என்ன பண்ணிட்டாங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது 11:32, அதே 93 ரூபாய்க்கு இருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 23,000 கால் புட் 121 ரூபா 74, இவங்க பாருங்கள் 950 கால் புட் நமக்கு 94 ரூபா 97 ரூபா. இந்த மாதிரி மார்க்கெட்டை மொமெண்டம் பண்ணி உங்களுக்கு ஜிக்ஸாக் பண்ணி மார்க்கெட் 22,950லேயே முடிச்சிட்டாங்க. ஆனால் 22,950 கால் என்ன இம்பேக்டடில் முடித்தாங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டும். அப்போ மேலே போன மார்க்கெட்டையும் கீழே போன மார்க்கெட்டையும் கட்டுப்படுத்தக்கூடிய தகுதி யாருக்கு இருந்துருச்சுன்னா 22,950க்கு. இப்போ புட் ஆப்ஷன் 98 ரூபாய்க்கும் கால் ஆப்ஷன் 69 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போ நமக்கு வந்துட்டு ஒரு 30 ரூபா அப்படின்னா நமக்கு 22,920 க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இங்கே பாருங்கள், ஹை அண்டு லோ எவ்வளோ தூரம் பண்ணி, கால் ஆப்ஷன் திருப்பி வந்து 60 ரூபா லோ இருந்தவங்க நமக்கு வந்துட்டு 55 ரூபா லோ வச்சுட்டு மீண்டும் 69 முடிஞ்சிருக்காங்க. இவங்க 52 ரூபா லோ வச்சுட்டு புட் ஆப்ஷன் 98 ரூபாய்க்கு. அப்போ இப்போ க்ளோசிங் வைஸ் பார்த்தீங்கன்னா இது என்ன, எல்டிபிக்கும் க்ளோசிங்கும் செட்டில்மெண்ட் ப்ரைஸுக்கும் வித்தியாசம் இருக்குன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க. அப்போ இந்த இடம் பார்க்கும்போது 22,940 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்களோட ஹை ரெண்டுமே 180, நமக்கு 180 பாயிண்ட் ப்ளஸ் பண்ணால் 23,120 130ன்னு வச்சுக்கலாம். இந்த பக்கம் அதே மாதிரி 22,950 அதே மாதிரி 180 புள்ளிகள். அப்போ 22,770 ஜோன். இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்துட்டு அதிகமாக இருக்கிறக்கு வாய்ப்பு. இதை பிரேக் அவுட் பண்ணும்போது தான் மார்க்கெட், அப்போ ரெண்டு பேர்த்தில் யார் ஒருத்தர் 180க்கு மேலே இருக்கிறாங்களோ அந்த 180 இருக்கிறவங்க மார்க்கெட்டை இந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கு கொண்டு போவாங்க. இல்லை இவங்க ரெண்டு பேருமே 180 இல்லை அப்படின்னா மார்க்கெட்டை இதற்கு உட்பட்டு தான் முடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பாக மாற்றிவிடும். இது நல்லா புரிஞ்சுக்கணும்.
இப்போ 2 பேர்த்தோட லோ 50 ருபீஸ் அப்படின்னா 22,950, 23,000, 22,900 இந்த 3 ஸ்ட்ரைக் ஒரு இம்பேக்டட் ஸ்ட்ரைக்காக மாற்றப்படும். இப்போ க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா அப்படின்னு வச்சுட்டா 23,030, இந்த பக்கம் 22,870. அப்போ இந்த ஸ்ட்ரைக்கில் உங்களுக்கு ஜீரோக்கெல்லாம் இம்பேக்டட் பண்ணலாம். மார்க்கெட் வந்துட்டு 80 ரூபாய் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு இம்ப்ளைட் வாலிட்டி இருக்கிறது. இது நாளை தினம் எப்படி கரைகிறது, அப்ரிஷியேஷன் மோட் வந்ததுன்னா ஓடிஎம் ஸ்ட்ரைக்கெல்லாம் ஆக்டிவ் மோடில் வந்துடுவாங்க. நம்மளுக்கு டிகே ஏற்படுது அப்படின்னா மார்க்கெட்டை இந்த இடத்துக்குள்ளே எப்படி இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பார்த்து ஆய்வு பண்ணுங்கள். ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு கணிதத்தோட கணக்கீடு. அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். இதெல்லாம் தெரிஞ்சுட்டா ப்ராஃபிட் பண்ணிடலான்ட்டு இல்லை, நீங்கள் என்ன முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் ப்ராஃபிட் ஆர் லாஸே இருக்க போகுது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம கோடிக்கணக்கில் சம்பாதிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. இதெல்லாம் எதுக்குன்னா வாய்ப்பு இருக்கும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும். வாய்ப்பு இல்லாத போது ட்ரேடே பண்ணக்கூடாது. அப்போது என்ன மாதிரி நேரத்தில் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் வந்துட்டு மார்க்கெட்டை அணுவாக ரசித்து நீங்கள் அதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை புரிந்து கொள்ள முற்படுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.